இல்லை கேரளா ஃபைல்ஸ் மாதிரியான கதை, அதனால தான் நீங்கள் சென்னை ஃபைல்ஸ்னு பேர் வச்சுருக்கீங்களா டைட்டில்? ஹலோ, அப்படி அதாவது சென்னையில் நடக்கக்கூடிய ஒரு கிரைமுடைய மேட்ரு சென்னையிலிருந்து வந்துட்டு ஒரு கேஸ் எங்கேருந்து தொடங்கி எப்படி முடியுதுங்கிறது தான் இதோட கதை. ஸோ சென்னை ஃபைல்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இதுக்கு பொருத்தமாக இருந்தது. வேற ஒரு விஷயத்தோட கனெக்ட் பண்ணி இதில் ஒன்றும் வைக்கல. ஒருவேளை கேரளா ஃபைல்ஸு காஷ்மீர் ஃபைல்ஸ் வரலைனாலும் இது சென்னை ஃபைல்ஸாகவே இருந்திருக்கும். டைரக்டர் சார், இது வந்து இங்கே ஆடியோ இங்கே 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 சார், சாரி. இது வந்து தமிழில் உங்களுக்கு முதல் படம், வாழ்த்துக்கள். ஓகே, நன்றி. டைட்டில் வந்து முதல் பக்கம், முதல் தேதி ரிலீஸ் ஆகுது ஆகஸ்ட். ஹீரோ பேர் வெற்றி. நானே யோசிக்கல சார், முதல் பக்கம் முதல் தேதியில் ரிலீஸ் ஆகுதுங்கிறது நல்லா. ஓகே, தேங்க்யூ. ஹீரோ பேர் வெற்றி, அதில் ஒரு வெற்றி இருக்கு. வெற்றியின் முதல் படியை இன்னைக்கே தொட்டுட்டீங்க, வாழ்த்துக்கள். ஓகே, நன்றி 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 நன்றி. வெற்றி சார், வெற்றி சார், சார் இந்த தமிழ் சினிமாவில் ஒரு காலத்தில் மோகன் சார் வந்து பாட்டு பாடினார். நிறைய படங்கள் பாட்டு பாடி மைக் மோகன் அப்படின்னு வந்துட்டார். உங்களோட படங்கள் முதல் படலேருந்து இந்த படம் வரைக்கும் ஒரு மாதிரி டார்க் ஷேடாகவே நிறைய இருக்குது. ஒரு கிரைம் கதை, இந்த மாதிரி கதையெல்லாம் தேடி உங்கள்கிட்ட வருதா, இல்லை உங்கள் டேஸ்ட்டா? இல்லை, அவங்க தான் தேடி வர்றாங்க. அந்த கேரக்டருக்கு நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் தான் சொல்கிறாரு. நம்ம கலர்ஃபுல்லாக பண்ணுறதுக்கு நம்ம ரெடி தான், பார்ப்போம். சார், இயக்குனருக்கு ஒரு கேள்வி. சொல்ற வாழ்த்துக்கள், பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு சார் ட்ரெய்லர் பார்க்கறதுக்கு. பட் யூ ஏன் போட்டிங் சென்சார்டுன்னு போட்டிருக்கீங்க. ஆனால் இதுக்கான ட்ரெய்லரும் பாடல்களையும் சென்சார் வாங்கலையா இன்னும்? ஏன்னா நீங்கள் 126.22 மினிட்ஸ்னு வருது சென்சார் சர்டிஃபிகேட். அதாவது படத்தோட சென்சார் சர்டிஃபிகேட்டை போட்டுட்டு இது போடுறீங்க. அந்த சாங்ஸில் பார்த்தீங்கன்னா மது அருந்துற காட்சிலாம் இருக்குது. அதில் எங்கேயுமே ஸ்டாட்யூட்டரி வார்னிங்கே போடாமல் இருக்கீங்க. அது தெரிஞ்சு அப்படியே மேனிப்புலேட் பண்ணுமே அப்படின்ற மாதிரி பண்ணிட்டீங்களா தைரியமாக? இல்லை அப்படி இல்லை. என்னென்ன ஆக்சுவலி வந்துட்டு இன்னைக்கு வந்து நம்ம இந்த ட்ரெய்லர் லான்ச் வந்துட்டு பண்ணுறது வந்து பிளான் முதல்ல இல்லை. ஆனால் வந்துட்டு இன்றைக்கி பண்ணணுங்கிற மாதிரியான ஒரு நெசிட்டி அமைஞ்சுது. ஸோ நம்மளுடைய பத்திரிகையாளர்களுக்கு வந்துட்டு நம்ம படத்தை வந்து அவங்களுக்கு காட்டணும். அவங்க தான் வந்துட்டு இதை வந்து சரி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது. ஆனால் நான் அங்கே ஒரு தப்பு தான் நடந்திருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. இதை வந்து நம்ம வந்து ப்ராப்பராக வந்துட்டு ட்ரெய்லரை வந்து ரிலீஸ் பண்ண போகிறது 25th மேலே தான். 25th மேலே தான் ட்ரெய்லர். ஆனால் டீசர் வந்து நம்ம ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டோம், ப்ராப்பராக ரிலீஸ் பண்ணிட்டோம். எக்ஸ்க்ளூசிவ் ஒன்லி மீடியா பார்க்கறதுக்கு. ஆமாம், மீடியா பார்க்குறதுக்கு. மீடியா மக்கள், மீடியாங்கிறது வந்து மற்றவங்க போய் சேர்றதுக்கு முன்னாடி நீங்கள் போய் சேர்ந்துருவீங்கிறதுனால அந்த மரியாதையை வந்து, அதாவது சொல்லுவாங்களா, ஒரு மர்டர் நடந்த இடத்துல போலீஸ் வர்றதுக்கு முன்னாடி மீடியா போயிடும். அப்படி வந்து என்னுடைய மீடியா வந்து பார்க்கணுங்கிறதுக்காக அப்படி ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் இதில் கூட இன்னொரு விஷயம் சொல்கிறேன். ஒரு கதை ஸ்டோரி ஒன்று நம்ம நரேட் பண்ணியிருக்கேன். ஒரு ஊரில் ஒரு சிங்கம் இருந்தது, அது ஒரு ஆர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம். அது வந்து அந்த வாய்ஸ் வந்து நம்ம இயக்குனர் நடிகர் சமுத்திரக்கனி அண்ணன் வந்து பேசி தரதா சொல்லியிருக்காரு. ஸோ அவர் வந்து இப்போ ஒரு ஹைதராபாத்தில் ஷூட்டிங்கில் இருக்கார். ஸோ அவர் வந்ததுக்கப்புறம் இந்த மிக்சிங் வேலையெல்லாம் பண்ணிவிட்டு ப்ராப்பராக வந்து ரிலீஸ் பண்ணணுங்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஒரு ரிலீஸ் பண்ண வேண்டிய ஒரு நெசிட்டி வந்தது. சரி, அந்த நேரத்தில் வந்து நம்ம பத்திரிகையாளர்கள், நம்ம குடும்பமான தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வந்து நம்ம காட்டுறதுல தப்பு இல்லைங்கிறதுக்காக பண்ணியிருக்கோம். தவறு இருந்தால் வந்து மன்னிச்சிருக்கேன். டைரக்டர் சார் சார் இப்போது படத்தில் வந்து முதல் பக்கம் டைட்டில் வச்சுருக்கீங்க. ஓகே. பட் எப்பவுமே ஒரு புக்குன்னு எடுத்துக்கிட்டா கிளைமேக்ஸ் வந்து கடைசி பக்கத்தில் தான் இருக்கும். ஓகே சார். இதுக்கு படத்துக்கு முதல் பக்கம்னு டைட்டில் வச்சதுக்கு என்ன காரணம்? அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் சிங்கம் யார், நரி யார்? சிங்கம் வந்து வழக்கமாக ஹீரோவை தான் சிங்கம்னு சொல்லுவாங்க. ஓகே. வில்லனை நரின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஆனால் இதில் நீங்கள் வில்லனை சிங்கம்னு சொல்கிறீங்க, ஹீரோவை நரின்னு சொல்கிற மாதிரி ட்ரெய்லர் தெரியுது. ஓகே சார். முதல்ல வந்துட்டு ஒரு டீசர் ட்ரைலர் அப்படிங்கிறத வந்து பப்ளிக் வந்து பார்க்குறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இம்பேக்ட் பண்ணுற ஒரு விஷயம். அது ஒரு விளம்பரம் தான், சினிமா கிடையாது. இதை பார்த்து வந்து யாருனாலையும் கதை புரிஞ்சிக்க முடியாது. ஸோ இது என்ன ஜானர்னு புரிஞ்சிக்க முடியும். ஸோ ஜானரில் வந்து புரிய வைக்கிறதுக்கு வந்து இந்த ட்ரைலரும் உள்ளே வர்றதுக்கு வந்து ஒரு கன்ஃபியூசிங் வந்து எல்லா படத்துலையுமே இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ராட்சசன் படத்தினுடைய ட்ரைலர் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ராட்சசன் படத்தில் இருக்கக்கூடிய ஷூட்டிங் சீனோட இது ட்ரைலரில் வந்து வச்சுருப்பாங்க. படத்துலையே வந்துட்டு ஒரு ஷூட்டிங் சீன், ஒருத்தனை வந்து கொலை பண்ணுற மாதிரி, ஒரு ரத்தத்தோலை இருக்கிற மாதிரி இருக்கும். அது ட்ரெய்லரில் வச்சுருப்பாங்க. ட்ரெய்லரில் உங்களுக்கு என்ன இம்பாக்ட் கொடுக்கணும்னா, ஓ இவன் ஒரு கொலை பண்ணுறான் போல் இருக்குன்னு. படம் பார்க்கும்போது பார்த்தானா அது ஆக்சுவலி வந்து பார்த்தா படத்தில் ஷூட்டிங்காக இருக்கும். ஸோ அது மாதிரி இந்த நரேஷன் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இம்பாக்ட் கொடுக்கும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி யார் ஹீரோ, யார் சிங்கம், யார் நரி, ஒரு குழப்பம் இருக்கா? இந்த குழப்பம் வேணும், அதுக்காக பண்ணியிருக்கிறது. நீங்கள் படம் பார்க்கும்போது யார் சிங்கம் யார் நரின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். வெற்றி சார் அதே தான். சிங்கம் நரி ரெண்டு கேரக்டருமே நீங்கள் தான் நடிச்சிருக்கீங்களா? எங்கிட்ட கேட்குறீங்களா? வெற்றி ஹீரோ.
சொல்லுங்க. அதாவது சொல்கிறார் இல்லையா சிங்கம் நரி, இந்த 2 கேரக்டரும் நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, அந்த மேட்ரே நான் இப்போ ட்ரெய்லரில் பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன். படத்தில் அது இல்லை. அதுக்கும் அது டைரக்டரோட சாய்ஸ் தான். மைக்கு தயாரிப்பாளர் சார். ஆக்சுவலி நம்ம ஹீரோட்ட வந்து கதை சொல்லுவோம், படத்தோடைய கதை சொல்லுவோம். ஹீரோட்ட வந்து ட்ரெய்லர் சொல்ல மாட்டோம். அவரே வந்து இப்போ தான் ட்ரெய்லர் பார்த்துருக்காரு. யார்கிட்ட மைக் கொடுக்கணும்? தயாரிப்பாளர் ப்ரொடியூசர் கொடுக்குங்க, வில்லன் கிட்ட. சார் இப்போ நீங்கள் படங்கள்லாம் பார்த்துட்டு ஹீரோவை பிடிக்கல, அதாவது ஹீரோ இன்ஸ்பயர் பண்ணல, வந்து வில்லனை தான் எனக்கு இன்ஸ்பயர் ஆச்சு, அதனால தான் வில்லனாக நடிக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. நிறைய ஹீரோ பேர் சொன்னீங்க. நீங்கள் எந்த இன்ஸ்பிரேஷனில் வந்தீங்க, எந்த மாதிரி வில்லனாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, நான் முதலே சொன்னது தான் சார். இப்போ துப்பாக்கி படத்தோட வில்லன் தனி ஒருவனோட மாதிரி வில்லன், அதாவது ஒரு கிளாஸி வில்லன். அந்த படத்தை வந்து எலிவேட் பண்ணணும். அதாவது இப்போ இந்த படம் எடுக்கும்போது கூட அவர் கதை சொல்லும் போது நான் சொன்னேன், சார் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க, மேபி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சீன்ஸ் அதெல்லாம் தேவையில்லை. அந்த கதைக்கு என்ன தேவையோ, அந்த வில்லனுக்கு எவ்வளோ தேவையோ, அந்த மீட்டருக்குள்ளே நான் எவ்வளோ பர்ஃபார்ம் பண்ண முடியுமோ நான் பண்ணி கொடுப்பேன். ஸோ எனக்கு வந்து இப்போ நீங்கள் என்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ படம் பார்க்குறோம், அந்த படத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இவருக்கு இந்த மீட்டரில் தான் நம்ம போய் தேடலாம், இவரை வந்து நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணலான்னு விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி வரும்போது தெரிஞ்சிடும் எனக்கு. அந்த டேரக்டர் இதுக்கு மேலே எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வந்து கதை வந்துச்சுன்னா எனக்கு சூஸ் பண்ணும்போது தெரியும், என்னால் முடியுமா முடியாதான்னு எனக்கு தெரிஞ்சிடும். அவங்களுக்கும் தெரியும் என்ன கேட்கணும்னு தெரியும். பார்க்கலாமே எப்படி போகுதுன்னு. தேங்க்யூ. டைரக்டர் சொன்னார், ஜேர்னலிஸ்டாக நடித்தா ஹீரோயின் வந்து கொஞ்சம் கிளாமராக நடிக்க முடியாது. இந்த படத்தில் வந்து எப்படி நடிச்சீங்க, என்ன மாதிரி ஜேர்னலிஸ்ட், பாடி லாங்குவேஜ்லாம் யாரை பார்த்து இது பண்ணீங்க? உங்களை பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். சுந்தரம் பேர் தான், மீனாட்சி சுந்தரம் பேரு. ஆனா அவர் வந்து சுந்தரத்துல மீனாட்சி இருக்கிறதுனால மீனாட்சி இன்ஸ்பயர் ஆகி பண்ணுங்க. டேரக்டர் சார் சொல்லுங்க சார். வில்லனையே முகத்தையே காமிக்கல ஒன்று. அப்புறம் வெற்றி சார் எப்போ டி ராஜேந்திரன் மீடியே தாடி வச்சு நடிக்கிறீங்க, எப்போ இல்லாமல் நடிப்பீங்களா? ஒருவேளை இந்த படத்துக்கு வரும்போது அவர் தாடி இல்லாமல் வந்திருந்தா கூட நான் தாடி வளர்த்த சொல்லி இருந்திருப்பேன். ஏன்னா இந்த கதைக்கு வந்துட்டு தாடி வளர்த்துன ஒரு கேரக்டர் தான் எனக்கு தேவைப்படுது. அது ஆல்ரெடி அவர் தாடியோடய முன்னாடி நடிச்சிட்டு இருந்தாரு. ஸோ இந்த கதைக்கும் அது தேவைப்பட்டதுனால அப்படின்னா வில்லனை ஏன் வந்து முகத்தையே காட்டலைன்னா, அவரை வந்து ஒரு ஃபுல் மூவியாக வர்ற நேரத்தில் அவரை பார்த்தா நல்லா இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா என்னதான் இருந்தாலும் அவர் வந்து தயாரிப்பாளர் இருந்தாலும் இந்த படத்தில் வந்து ஒரு அறிமுக நாயகன். அந்த அறிமுக நாயகனை ஒரு சின்ன ஷார்ட் டைமில் வந்து நம்ம காட்ட வேணாம், பிக் டைமில் காட்டுவோம் அப்படிங்கிறதுக்காக அவரை நான் வந்து ஹைட் பண்ணி வச்சுருக்கேன். சார், ப்ரொடியூசருக்கு படம் முடிச்சிட்டிங்க, ஆனாலும் கிட்டத்தட்ட ஒரு 2 years கிட்ட உட்காந்து எடிட்டே பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் 1 year வை டுக் ஸோ மச் டைம்? நீங்கள் எக்ஸிக்யூஷன் பண்ணீங்க, அது கூட ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுத்து பார்த்துட்டீங்க, படமும் முடிஞ்சிருச்சு. தென் வை யூ டுக் 1 year டு எடிட்? நாங்கள் அந்த டயத்துக்கு வெயிட் பண்ணியிருந்தோன்றது வேறு, பட் ஸ்டில் ஐ வாஸ் சிஸ்லிங் த படம்ன்றதுக்கான ரீசன் இல்லை. ஏன்னா அந்த ஒரு டைமில் சார், அந்த 1 year இருக்குல்ல, எடிட் பண்ணுறது ஒரு பக்கம். அந்த டைமில் வந்து மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா புது படம் எல்லாமே வெளியே வரல, எல்லாம் பழைய படமாகவே ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. கர்ணன், கில்லி இதெல்லாம் திருப்பி வந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ ஒரு டைம் இருந்துச்சு, அந்த டைம் சரியாக இருக்கணும் இல்லையா? அந்த மார்க்கெட்டிங்னு ஒரு டைம் இருக்குது. ஸோ அந்த ஒரு டைம் வந்து மஞ்சுபல் பாய்ஸ்லாம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ ஐ சே லெட்ஸ் வெயிட், அந்த ஒரு டைம் வரட்டும் கரெக்டாக. பட் வில் ஜஸ்ட் கீப். ஏன்னா ஒரு க்ரைம் த்ரில்லரை எடிட் பண்ணுறது இருக்குல்ல, நாட் அ ஈஸி ஜாப். அந்த கரெக்டாக அந்த மீட்டரில் உட்காரணும், ரைட்? அப்புறம் பாட்டு இருக்குது, அந்த பாட்டை நம்ம திருப்பி இது பண்ணோம். அந்த பாட்டை வந்து மாஸ்டரிங் கூட நம்ம லண்டனில் கூட கொண்டு செஞ்சுட்டு வந்தோம். அந்த குவாலிட்டியை கொண்டு வருவோம், கரெக்டான டைமில் கொண்டு போவோம். ஏன்னா படம் வந்து 4 கோடியோ 5 கோடியோ அதை நம்ம கரெக்டாக மார்க்கெட்டிங் பண்ணணும். பிகாஸ் நான் வந்து பிஸ்னஸ்மேன். அது டைம் எடுத்துக்கிட்டாலும் கரெக்டாக மார்க்கெட்டிங் கரெக்டாக இருக்கணும், கரெக்டான டைமில் வரணும். ஸோ நாங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணது லாஸ்ட் இயர் நவம்பர். அங்கேருந்து நாங்கள் பார்த்துக்கிட்டே வரோம். இப்போ இந்த டைம் கரெக்டாக இருக்குன்னா ஒரு 1 to 2 weeks டைம் ஃப்ரேம் வேணும் கரெக்டான டைமில் வெளியாக்குறதுக்கு இல்லையா? கரெக்டாக இப்போ அமைஞ்சிச்சு. எனக்கு வந்து மார்ச்சில் ரிலீஸ் பண்ண சொல்லியிருந்தா கூட பண்ணியிருப்போம். ஆனால் பெரிய படங்கள் வந்துக்கிட்டே இருக்குது, நமக்கு ஸ்க்ரீன்ஸ் கரெக்டாக கிடைக்கணும், அதெல்லாம் பிளான் பண்ணணும். சும்மா எடுத்தோம் அப்படின்னு பண்ண முடியாது, ரைட்? படம் நல்லாயிருக்கும், ஆனால் நீங்கள் கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கலன்னா படம் நல்லா ரீச் வராது இல்லையா? ஸோ கரெக்டாக பொறுமையாக கொண்டு போயிருக்கோம், அவ்வளோதான். டைரக்ட் சார் ஒரு விஷயம் சொல்லுங்கள். அதாவது புது தயாரிப்பாளரோ இல்லை ஏற்கனவே படம் எடுத்துக்கிட்டு இருந்த தயாரிப்பாளரோ, அங்கே இருக்கீங்க, புது தயாரிப்பாளரோ ஏற்கனவே படம் எடுத்துக்கிட்டு இருந்த தயாரிப்பாளரை விட நீங்கள் நெருங்கி ஒர்க் பண்ணிடலாம். இவர் எல்லா விவரம் தெரிஞ்சவராக இருந்தார், இதனால் எப்படி ஒர்க் பண்ணீங்க? பிரச்சனை வந்ததா? ஆக்சுவலி வந்துட்டு அது ஒரு வகையான ப்ளஸ்ஸாக இருந்தது. ஏன்னா எந்த ஒரு இயக்குனரும்
ஒரு கதையை வந்து அவங்க எழுதும் பொழுது இது சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கும், அதில் மாற்றமே இருக்காது. ஸோ அப்படி எடுத்து கூட ஏன் படம் ஃபெயிலியர் ஆகுது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸ் இருக்குது. நல்ல படம் தானே, நல்ல கதையை தானே யோசிச்சிருப்பா, அப்படி இது வந்து ஃபெயிலியர் படம் பண்ணணும்னு யாரும் யோசிச்சிருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு நல்ல கதை யோசித்து கூட வெளியில் வரும்போது அந்த படம் ஃபெயிலியராக மாறுதுன்னா அதில் சில குறைகள்லாம் இருந்திருக்கும். அந்த குறைகள் வந்து ஒரு இயக்குனராக, ஏன்னா அந்த படத்தினுடைய ஒரு தந்தையாக எனக்கு என் மகன் மேலே வந்து எனக்கு குற்றம் தெரியாது. அந்த குற்றத்தை வந்துட்டு அவர் வந்து எடுத்து சொல்லும்போது அவர் சொன்ன எல்லாத்தையுமே நான் மாற்றலை. அவர் வந்து நான் நிறைய சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய நண்பர்கள் காட்டினேன், நான் பார்த்தேன். எனக்கு இந்த இடத்துல மட்டும்தானா அதை நான் திரும்ப வந்து நான் பார்ப்பேன். ஸோ அப்படி வந்துட்டு அவர் சொன்ன கரெக்ஷன் வந்து எனக்கு இதுக்கு பெரிய சப்போர்ட்டிங்காக தான் இருந்தது. அவர் என்னடா எல்லாத்தையுமே கேள்வி கேட்டிருக்காரு, எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணல. அது ஒரு வெற்றி படமாக அமையிறதுக்காக சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம ஏற்றுக்கணுங்கிற அந்த மனநிலையோட அதை நான் பண்ணதுக்கப்புறம் வந்து எனக்கு அந்த சேஞ்சஸ் தெரிஞ்சுது. ஸோ அவருக்கு வந்து நான் தேங்க்ஸ் தான் சொல்லிக்கிறேன். டைரக்டர் சார், ஹீரோ சார் சொல்லுங்க சார். இல்லை 1980 பார்த்தீங்கன்னா டைரக்டர் உங்களுக்கு தான்? எனக்கு தான். இங்கே ஓகே. 1980 எல்லாம் பார்த்தீங்கன்னா அறிமுக இயக்குனர்கள் எல்லாருமே லவ் ஸ்டோரியை தான் ஃபஸ்ட்டு படமாக எடுப்பாங்க. ஆனால் இப்போ வர எல்லா அறிமுக இயக்குனர்களும் இதே மாதிரி வெட்டு குத்துக்குள்ள சஸ்பென்ஸ் த்ரில்லராகவே எடுக்கிறீங்களே, என்ன காரணம்? அதாவது வந்து அந்தந்த சீசனில் அதாவது வரும். மாம்பழ சீசனில் மாம்பழம் தான் வரும், வாட்டர்மெலன் சீசனில் வாட்டர்மெலன் தான் வருகிற மாதிரி சினிமாவும் வந்து ஒரு சீசன் தான். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். என்கிட்ட வந்து அப்போ லவ் கதை இல்லையா, என்கிட்ட வேறு கதை இல்லையான்னு கேட்டாங்கன்னா ஒவ்வொரு இயக்குனராக வரும்போது அவங்கள்ட்ட கிட்டத்தட்ட ஒரு 10 கதை இருக்கும். அந்த 10 கதையில் முதல் கதை எது படமாக்கப்பட போகுதுங்கிறது அந்த இயக்குனருக்கே தெரியாது. நம்ம வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியில் வந்து கதை சொல்ல போகும்போது அவங்க சொல்லுவாங்க, உங்கள்கிட்ட இந்த மாதிரியான ஜானரில் கதை இருக்கான்னு கேட்பாங்க. ஏன்னா வந்து அந்த டைமில் வந்து பார்த்தோன்னா லவ் படமாக ஓடிட்டுருக்கோம். நான் வேற ஒரு கதை சொல்ல போனேன்னா லவ் கதை வச்சுருக்கீங்களான்னு கேட்பாங்க. அப்போ நான் லவ் கதை தான் சொல்லுவேன், சொல்லி அது படமாக்கப்படும். அடுத்து நான் லவ் கதை சொல்லலான்னு போகும்போது வந்து பார்த்தேன்னா அப்படியே வந்து எல்லா சஸ்பென்ஸு த்ரில்லரு கிரைமு இப்படி ஓடுதும்பாங்க. அப்போ அந்த நேரத்தில் நம்மள்ட்ட கேட்பாங்க கிரைம் கதை வச்சுருக்கேன். ஸோ எதை கேட்டாலும் சொல்ல வேண்டுங்கிற தயார் நிலையில் ஒரு இயக்குனர் இருந்தால் மட்டும்தான் அவன் இயக்குனர் ஆக முடியும். ஸோ இந்த சீசனில் நான் இது பண்ணியிருக்கேன். இந்த முதல் பக்கத்தை தவிர அடுத்த பக்கங்கள் வரும்போது நீங்கள் கேட்ட கேள்விக்கான ஆன்சர் மாறும். ப்ரொடியூசர் சார், படத்தை இவ்வளோ லேட்டாக ரிலீஸ் பண்ணணுன்னு நீங்கள் கரெக்ட் டயத்தை பார்த்து தான் ரிலீஸ் பண்ணி பார்த்தீங்க. ஆனால் இப்போ வாரத்துக்கு 10 படம் ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. உங்கள் படம் 1ஆம் தேதி கிட்டத்தட்ட 7 படம் 8 படம் வருது, 12 படம் வருது. இதை எப்படி நீங்கள் சமாளிப்பீங்க சார்? மற்ற படத்தை பற்றி நான் கவலைப்பட போகிறது கிடையாது. எனக்கு என் படம் எவ்வளோ ரீச் போயிருக்கு அதுதான் எனக்கு தெரிஞ்சு. இங்கே இருக்கிறவங்க போஸ்டரை பார்த்து எனக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க. சிங்கப்பூர் மலேசியாவில் இருக்கிறவங்களுக்கு நியூஸ் தெரியும் இந்த மாதிரி படம் ஆகஸ்ட் 1 வருதுன்னு. எண்ட் ஆஃப் தி டே நம்ம 10 படம் வருதோ 100 படம் வருதோ ஃபர்ஸ்ட் ஷோலேயே தெரிஞ்சு போயிடும் இந்த படம் தேருமா தேராதான்னு தெரிஞ்சு போயிடும். நல்லா இருந்தால் பார்க்க போகிறாங்க. இல்லாட்டி நீங்கள் எவ்வளோ மார்க்கெட்டிங் நீங்கள் வந்து ஏரோப்ளேனில் பேனர் விட்டாலும் படம் ஊற்றிக்கிச்சுன்னா ஊற்றிக்கும். கரெக்டாக? ஸோ எனக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு படம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்கன்னு தெரியும். ஸோ நல்லா இருக்கிற படத்தை பார்க்க போகிறீங்க, இல்லைன்னா அதுவாக போய்க்கும். சரி, கவலை இல்லை. ஹீரோ சார், சார் உங்களுடைய முதல் படத்துக்கும் 2வது படத்துக்கும் அதிக இடைவெளி இருந்துச்சு, அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை நாயகனாக வந்துட்டு இருக்கீங்க. வாரத்தில் ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் உங்கள் படம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. இது எதனால சார்? சீக்கிரம் சதம் அடிக்க முயற்சி பண்ணுறீங்களா? இல்லை அப்படி இல்லை, அவர் சொல்கிற மாதிரி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பண்ண படம் இதெல்லாம். நிறைய படம் வந்து ரிலீஸ் பண்ணாமல் வச்சு இப்போ மொத்தமாக லைனாக ரிலீஸ் ஆகுது. அதனால தான் வந்து உங்களுக்கு டக்குன்னு வந்த மாதிரி இருக்குது. இடையில ஜிவி பிரகாஷ் சார் வெள்ளிக்கிழமை நாயகன்னாங்க, இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க சார் நீங்கள் தான் வெள்ளிக்கிழமை நாயகன் சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். வெற்றி சார், அதே இது கன்னிஷா, இன்றைக்கி உள்ள சினிமா வந்து கொஞ்சம் மோசமாக இருக்குது. ஒரு வருஷத்துக்கு 5% 6% படம் தான் ரிலீஸ் ஆகுது. நீங்கள் முகம் தெரிஞ்ச ஹீரோ, பிரபல ஹீரோனாலும் நீங்கள் என்னென்ன சவால் சந்திக்கிங்க? டிஜிட்டல் விற்க மாட்டுக்கு, சேட்டலைட் விற்க மாட்டுக்கு, சம்பளம், தேட்டர் ரிலீஸ் பிரச்சனை நிறைய இது. ஹீரோவாக உங்களுக்கு ஏதாவது ஆதங்கம், சவால், இதை மாற்றணும்னு ஏதாவது ஃபீலிங் இருக்கா? இல்லை, அதான் படம் நல்லா போச்சுன்னா அடுத்த படத்துக்கு சம்பளம் ஜாஸ்தியாக வாங்கலாம். அதனால் அவர் சொல்கிற மாதிரி எதுவுமே பிஸ்னஸ் ஆகாமல் தான் இருக்கும். படம் நல்ல கண்டென்ட் கொடுத்தோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக டிஜிட்டலோ சேட்டலைட்டோ எந்த பிஸ்னஸ்னாலும் அது ஆகும். படம் நல்லா இல்லைன்னா அது பிஸ்னஸ் கொஞ்சம் ஸ்டாப் ஆகி தான் இருக்கும். சார் டைரக்டர் சார், சொல்லுங்கள். இந்த படம் ஒரு த்ரில்லர் படம், ட்ரெய்லர் பார்க்குறப்ப தெரியுது.
ஹீரோ வெற்றி அண்ட் ஹீரோயின் ஷில்பா மஞ்சுநாத் இவங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரி எப்படி இருந்தது? ஸோ அவங்கள்ட்ட தான் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்த்து வருவாங்க. அந்த ரசிகர்களுக்கு என்ன மாதிரியான இதாக இருக்கும்? ஓகே, இந்த கேள்வி ஆக்சுவலி அவங்க 2 பேர்த்துட்டு கேட்டிருக்கணும். பரவாயில்ல, ஒரு இயக்குனராக சொல்கிறேன். யாரோ சொன்னாங்க ரிப்போர்ட்டராக நடிக்கும்போது வந்து கிளாமராக இருக்காது, அப்படி இருக்கும்போது வந்து நீங்கள் எப்படி நடிச்சிங்கன்னா உண்மையாலுமே கிளாமர் கிடையாது. உண்மையாலுமே கிளாமர் இல்லாமல் ஒரு ரிப்போர்ட்டராக அவங்க கரெக்டான ஒரு பதில் சொன்னாங்க. இந்த ரிப்போர்ட்டர் எங்கேருந்து கற்றுக்கிட்டா உங்கள்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டாங்கன்னு. அதே மாதிரி தான் படத்தில் அவங்கள தெளிவான ஒரு ரிப்போர்ட்டராக மட்டும்தான் காட்டியிருக்காங்க. டக்குன்னு 2 பேர் வந்து பார்த்தாங்க, கண்ணும் பார்த்தது காதல் பாட்டு போனதுங்கிறது என் படத்தில் இல்லை. ஆனால் அவங்களுக்கான ரோலில் 2 பேரும் எப்படி ட்ராவல் பண்ணணுமோ அதை நான் கரெக்டாக காட்டியிருக்கிறேன். அந்த ட்ராவலில் அவங்களோட கெமிஸ்ட்ரி வந்து கரெக்டாக இருந்தது. வெற்றி சார், இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க படத்தினுடைய கண்டென்ட் நல்லா இருந்தால் நல்லா ஓடும், இல்லைன்னா ஓடாது அப்படின்ட்டு. ஆனால் இல்லை, ஓடுறது சொல்லல, பிஸ்னஸ் ஆகுறது. பிஸ்னஸுக்கு சேட்டலைட்டோ பிஸ்னஸுக்கு கண்டென்ட் தான் முக்கியங்கிறப்ப அதை வச்சு ஹீரோக்கள் சம்பளத்தை ஏற்றுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை பற்றின ஒரு விமர்சனம் பல பேரும் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. படத்துடைய கண்டென்ட் தான் முக்கியம், டைரக்டர் தான், நீங்களும் அதை சொல்கிறீங்க. ஆனால் ஹீரோக்களுடைய சம்பளம் ஏற்றுறாங்களே, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நான் ஒன்றும் ஏற்றலையே. பொதுவாக சொல்கிறேன், இப்போ நீங்கள் பேசுறது சினிமா இண்டஸ்ட்ரி பற்றி பொதுவாக சொன்னீங்க. அது மாதிரி பொதுவாக சொல்கிறேன், அந்த மாதிரி ஒரு விமர்சனம் இருக்குல்ல. இல்லை, அவங்க கொடுக்குறாங்க, இவங்க வாங்குறாங்க, அவ்வளோதானே. கொடுக்குறவங்க இருக்கிற வரைக்கும் வாங்குறவங்க வாங்கிட்டு தானே இருப்பாங்க. நன்றி சார், நன்றி. Yeah, Shilpa. My question to Shilpa, ma'am. Yeah. Shilpa, playing a journalist in a crime thriller must have been exciting and challenging too. We all know you're a perfectionist. What kind of homework you did exactly to do justice to the character? Because the whole film revolves around you. Sir, to correct, it doesn't revolve around me because இது த்ரில்லர்னால வெற்றி அண்ட் மகேஷ் அவர் கூட தான் ஒரு ஜேர்னி தான் இது. இது கூட வந்துட்டு ஒரு அந்த பிரிட்ஜ் வந்துட்டு நான் சேர்ந்து தரேன். ஸோ அந்த மாதிரி கேரக்டர் தான் இந்த படத்தில் பண்ணியிருக்கேன். No, I am not. I'm helping him to unreveal it. So, and எப்படியான ஹோம்ஒர்க் பண்ணேன் போது நான் இண்டஸ்ட்ரிக்கு வரும்போதே இந்த தியேட்டர்ஸ் பண்ணிட்டு தான் நான் வந்தேன். வீதி நாடகம் அதெல்லாம் பண்ணிட்டு தான் கற்றுட்டு தான் வந்தேன். ஸோ அங்கே பிரகாஷ் பெல்வாரி சார் வாஸ் மை குரு. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வாட் ஹீ டோல்ட் டு பி அ குட் ஆக்டர் இஸ், நீங்கள் ஒரு பார்க்கும்போது ஒரு வித்தியாசமாக இருக்குன்னா யூ ஹாவ் டு பி லைக் அ ஸ்பாஞ்ச், யூ ஹாவ் டு அப்சார்ப் தெம். ஸோ நான் வீட்டுக்கு போயிட்டு லைக் இஃப் ஐ see something interesting I will start behaving like them. So as a person I am like that. So whenever I come see you all, there are so many characters, so it was not difficult for me because morning in the night வரைக்கும் we will be around you, talk with you, like interviews இருக்கலாம். So playing you guys was not a difficult task for me. The body language இருக்கலாம், நீங்கள் question கேட்குற attitude இருக்கலாம். இன்ஃபேக்ட் நீங்கள் கொஸ்டின் கேட்கும்போது ஒரு ஆட்டிடியூட் இருக்குது, ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கும்போது நார்மலாக பேசும்போது இன்னொரு ஆட்டிடியூட் இருக்குது. ஸோ தட் இஸ் சம்திங் ஆஸ் அ ஜேர்னலிஸ்ட் அட் த தின் லைன் மாறும். வென் ஐ வாஸ் கொஸ்டினிங் ஹிம் இன் த மூவி ஆல்சோ, நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக மாறுறதுக்கும் போது ஒரு ஆட்டிடியூட் மாறிடும். அண்ட் ஒரு ஜேர்னலிஸ்டாக கேட்கும்போது தெர் இஸ் ஒரு கத் இருக்கும். அண்ட் தெர் இஸ் அ பவர் இன் யோர் பென். லைக் த ஜேர்னலிசம் ஒரு மைக் கொடுக்கும்போது ஒரு பவர் இருக்குது, நாங்கள் அதை அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ யூ ஆஸ்க் மீ கொஸ்டின், ஐ கான்ட் சே, நான் சொல்ல மாட்டேன், பிகாஸ் அட்ஸ் அ பவர். ஸோ ஜேர்னலிஸ்ட்டுக்கு அந்த பவர் இருக்குது, அந்த வாய்ஸில் இருக்கட்டும், அந்த பெனில் இருக்கட்டும். ஸோ ஐ திங்க் தட் வாஸ் இம்பார்ட்டன்ட் ஹியர். தேங்க்யூ.